அல்லாஹ்வுடைய கிருபையினால நாம எல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர். உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க. கடவுள்ன்ட்டு அப்படி யாருமே இல்ல. கடவுள் கடவுள்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்றாங்க. நமக்கு அதை யோசிச்சு பார்க்க முடியுதா? அதுக்கு காரணம் என்ன? கடவுள் யாருன்னு தெரியல, வேற ஒண்ணும் இல்லை. அப்புறம் மக்கள் பொய்யான கடவுளை வணங்குறதுனால அதை பார்த்து கடவுளே இல்லப்பா, மக்கள் என்ன செய்றாங்க? சிலையை வச்சுக்கிட்டு இதுதான் கடவுள் வணங்குறாங்க, மனுஷனை வணங்குறாங்க. மனுஷனா இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்குறாங்களா இல்லையா? புத்தரை வணங்குறாங்க. அது மாதிரி இப்போ எத்தனை சாமியார்கள் கடவுள் அப்படின்லாம் எப்படியோ இப்போ சிலைகளை வச்சு வணங்குறாங்க, பாம்பை வணங்குறாங்க, மாட்டை வணங்குறாங்க, யானையை வணங்குறாங்க, நாயை வணங்குறாங்க. இதை அறிவுபூர்வமாக பார்க்கும்போது அவன் என்ன சொல்கிறான்? கடவுள்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இப்போ கடவுள்னு இருந்தால் இவங்கள முதல்ல திருத்திருக்கணும்ல. அவர் பேரை சொல்லி இவங்க தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அது மாதிரி இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் உட்காந்துட்டு இது என் வீடு தான் அப்படின்னா நம்ம விட்டுருவோமா? கடவுள் இருந்தா கடவுள் இல்லாதவங்களை என்ன செய்யணும்? நல்லா துரத்தி அடிக்கணுமா இல்லையா? இது மாதிரி எவ்வளவோ அறிவுபூர்வமான கேள்விகள் தான். அது ஒன்றும் என்ன கிடையாது, தப்பு கிடையாது. இப்போ கடவுள் இல்லை அப்படின்ட்டு ஒரு கூட்டம், அந்த சயின்ஸ் தான், அறிவியல் தான், எல்லாமே எல்லாம் இயற்கை, அவ்வளோதான், தானாக நடக்குது அப்படின்ற மாதிரி. உண்மையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுளை பற்றி அவங்க விளங்குனாங்கன்னு சொன்னால் கரெக்டு தான் ஏற்றுப்பாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள், அதனால தான் இஸ்லாம் முதல்ல எப்படி தான் ஆரம்பிக்குது? கடவுள் இல்லை, லா இலாஹா, லா இலாஹா, கடவுளே இல்லை, கடவுளே இல்லை. அப்போ கடவுள் கடவுள்ன்ட்டு ஒரு குவிஞ்சு கிடக்குது உலகத்துல, கடவுளே கிடையாதுப்பா, போப்பா. ஏதாவது பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க? போ, யாருக்குமே வேணாம், போ, முதல்ல எல்லாம் போ. நல்லவன் மட்டும் இரு, கெட்டவன்லாம் போனா யாரும் போக மாட்டாங்க. அப்ப என்ன செய்வாங்க? எல்லாரும் போங்கப்பா முதல்ல. சண்டைன்னு வந்துருச்சுன்னா என்ன செஞ்சிருவாங்க? எல்லாம் போ. அதான் கடவுளே இல்லை. ஏன் ஒரே சண்டை? கடவுள் பேர்ல தான் என்னது? அதனாலதான் இஸ்லாம் முதல்ல இப்படி சொல்லுது, கடவுளே இல்லை, முதல்ல எல்லாத்தையும் ஒலி, கடவுளே இல்லைன்னு வா முதல்ல. கடவுளே இல்லைன்னா அப்புறம் எப்படி நடக்குது எல்லாம்? கடவுள் வேணுமா வேணாமா முதல்ல முடிவு பண்ணு. கடவுளே இல்லை, என்ன பிரச்சனை? அதுல இருக்கிறதா இருந்துக்கோ, ஆனா இருக்க முடியாது. கடவுளே இல்லைன்ட்டு ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லி அவங்களும் ஏற்றுதான் ஆகணும். ஏதோ ஒன்று. இப்போ கடவுள் இல்லை, எதுவுமே இல்லையா? உலகத்தில் ஒரு மாபெரும் சக்தி இருக்குது அப்படின்றத அறிவியல் ஏத்துக்கிறதா இல்லையா? பிக் பேங், எப்படி உலகம் உருவாச்சு? பிக் பேங், பெரு வெடிப்பு. இப்போ பெருசா வெடிக்கணும்னா பெரிய சக்தி இருந்தா தானே பெருசா வெடிக்க முடியும். இப்போ ஏதோ ஒரு சக்தி இருந்துச்சுன்றத அவங்களும் ஒத்துதானே ஆகுறாங்க. அதை யாரால என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? கடவுள் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும்? அப்ப ஏதோ ஒண்ணு இருக்குதே.
அங்கே வந்து ஆகணும். அப்போ கரெக்டாக என்ன செஞ்சிடும், கரெக்டாக இறைவன்ட்ட வந்துடுவாங்க. அதுக்கு தான் முதல்ல கடவுள் இல்லை. சரி, ஏதோ ஒன்று இருந்துச்சு, இப்போ இல்லாமல் போச்சா? அது அழிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியுமா? விஞ்ஞானம் சொல்லுதா? விஞ்ஞான பரிணாம வளர்ச்சி தானே சொல்லுது. அவங்க சொல்றது முழுசா உண்மையோ பொய்யோ அது இல்லை, வேணும் பேசல. ஏதோ ஒன்று இருக்குன்னு அவங்களும் என்ன செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இப்ப இருக்குது, உலகம் இருக்குது. எதுவுமே இல்லைன்னு சொன்னா இப்ப உலகம் என்னது? இது இப்ப கடவுளே இல்லைன்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன ஆகும்னா ஒண்ணுமே இல்லைன்ற போய் நிற்கும். அப்படித்தானே வருது. இப்ப கடவுளே இல்லை, கடவுள் இல்லைப்பா, இப்ப எதுவுமே இல்லை, எந்த சக்தியுமே இல்லையா அப்படின்னா சக்தி இருக்குது. சரி, அந்த சக்தி எங்கெல்லாம் இருக்குது? இப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது? இறைவன் இருக்கிறான். எங்கெல்லாம் இருக்கிறான்? அவன் இல்லாத இடமே இல்லை. அவன் இல்லாத, சரி, இப்ப அவனை நாம எங்க போய் தேடுறது? ஊர் உலகம்லாம் தேட தேவையில்லை. அந்த சக்தி நம்மிலும் இருக்கிறது. அந்த சக்தி ஏன்ட்டே இருக்குது, வெளியே போய் தேட தேவையில்லை, வெளியே இருக்குது. இங்கே இருக்கும்போது எதுக்கு நம்ம அங்க, என் வீட்டில் சோறு இருக்கும்போது ஏன் அடுத்த வீட்டில் போய் சோறு ஏன் நான் போய் சாப்பிடணும்? அவங்கள்ட்ட போய் பிச்சை எடுக்கணுமா? என் வீட்டிலே இருக்குதேப்பா. இப்ப ஏன்ட்டே என் ரப்பு இருக்கிறானே. இப்ப அதைத்தான் இஸ்லாம் சொல்லுது, இல்லல்லா, எங்கேயும் போகாது, இங்கேதான் இருக்கிறான் இறைவன். எங்கதான் இருக்கிறான்? எங்கேயோ இல்ல, இங்கே. இங்கன எங்க? உன்னோடு தான் இருக்கிறான். வகுவ மழக்கும் ஐனமா குந்தும், நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அங்கே உங்களோட அவன் இருக்கிறான். இதை சொல்லி கொடுத்தா கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட சந்தோஷமா ஏத்துப்பான். சந்தோஷமா ஏத்துப்பானே ஏத்துக்க மாட்டானா? அங்க கடவுள் இருக்குப்பா, அதை வந்து கும்பிடு, ஏன் கடவுள் தான் பெருசு, உன் கடவுள் தான் பெருசுன்னா தான் கடவுளே வேணாண்டா, போட கடவுளே கிடையாதுடா அப்படின்னு போறான். உன் கூட தாண்டா இருக்கிறான் கடவுள்னா கரெக்டு தான். மறுப்பான அவன் இன்னும் கடவுள் இல்லைன்னு ஏன் சொல்றான்? நாங்க தான் கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நாங்க தான் உயர்ந்த ஜாதி, நாங்க ஐயரு, நாங்க உள்ள வரைக்கும் போவோம், நீலாம் வெளியே ரோட்ல தான் நிக்கணும். கடவுள் பேரால பிரிச்சு வைக்கிறாங்க. கடவுள் நாங்க நெருக்கமானோம். இங்க என்ன சொல்லுது? ஒவ்வொருத்தன் கூட கடவுள் இருக்கிறான்னா இங்கதான் பிரச்சனையே இல்லையே. அப்படின்னா நீ பெரிய ஆளு, நான் சின்ன ஆளுன்னு வரவே வராதே, வாய்ப்பே இல்லையே. இப்போ அப்ப அவனும் வந்துருவான். கடவுள் தானே இந்த சாதியெல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கிறான். கடவுள் பேரை சொல்லி தான் என்ன செஞ்சிருக்கிறான்? இந்த கடவுள் பேரை சொல்லி தான் உலகத்தையே கெடுத்து நாசமாக்கி வச்சிருக்கிறாங்க. கடவுள் பேரை சொல்லித்தான் என்ன கடவுள், பொய் கடவுள், இதெல்லாம் இல்ல என்னது. அதனால இஸ்லாம் ஒட்டுமொத்தமா கடவுளே இல்லை முதல்ல சொல்லிட்டு உண்மையான கடவுளுடைய அறிவை அங்கிருந்து ஆரம்பிக்குது. கடவுளே இல்லைன்னா அப்ப எந்த சக்தியுமே இல்லையா? ஏற்கனவே இருந்தது இல்லையா? ஏதோ ஒரு சக்தி இருந்திருக்கணுமா இல்லையா? அந்த சக்தி இப்ப இருக்குதா இல்லையா? அந்த சக்தி உன்னோட இருக்குதா இல்லையா? அதான் கடவுள். அவ்வளவு. இப்ப இறைவன் எங்கேயும் இல்லை, என்னோடு தான் இருக்கிறான். இறைவன் எங்க தான் இருக்கிறான்? என்னோட தான் இருக்கிறான். இதுதான் ஈமான். இறைவனை நான் நம்புகிறேன்னு அர்த்தம். நம்புகிறேன்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்னதான்? அல்லாஹ், எல்லாரும் முஸ்லீம்லாம் என்ன சொல்றது? வணக்கத்திற்கு அல்லா தவிர யாரும் இல்லை, அவன் இருக்கிறான் அங்க மேல, 7 வாரத்துக்கு மேல இருக்கிறான்ப்பா. நீ வந்து சர்ச்சுக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறியா? வா, உன்னை வந்து என்ன பண்றான் பாரு, அவன் நரகத்துல தூக்கி போடுவான் பாரு.
அங்க உட்கார்ந்து இருக்கிறான் அவன். அவ்வளவுதான் ஈமான். இது என்ன ஈமான்? ம்? எது ஈமான்? இறைவன் என்னோடு இருக்கிறான், அப்படி விளங்கினா தான் ஈமான். இறைவன் எங்க இருக்கிறான்? என்னோடு இருக்கிறான். அப்போ அவனும் நானும் ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்கிறோம். அல்லாஹ் நானும் கலக்காமல் கலந்து இருக்கிறோம். அல்ல அப்படி கலந்துட்டானா? அவன் தனியா தான் இருக்கிறான், நான் தனியா தான் இருக்கிறேன். நானும் அவனும் கலக்க முடியாது. ஆனால் ஒன்றாக இருக்கிறோம். இப்ப அவனுடைய தன்மைகள் என்ன, நம்முடைய தன்மைகள் என்ன, இது ரெண்டையும் நம்ம விளங்கிட்டா, இப்போ சக்கரை தண்ணி, என்னது, தண்ணியில் சர்க்கரை கலந்தோம். இப்போ சர்க்கரை தண்ணி, இப்போ இந்த தண்ணி இனிக்குது. இதுக்கு காரணம் தண்ணியா சர்க்கரையா? சர்க்கரை. தெளிச்சு விட்டோம், அப்போ கீழே ஊற்றுனா அப்படி சட்டையெல்லாம் நனைஞ்சிருச்சு. இதுக்கு காரணம் சர்க்கரையா தண்ணியா? தண்ணி. அப்போ இந்த ஈரத்தன்மை தண்ணியுடையதா சர்க்கரையுடையதா? தண்ணியுடையது. பிரிச்சு பார்க்கணும். அப்ப தண்ணிக்குள்ள தன்மையை தண்ணிக்கு கொடுக்கணும், சர்க்கரைக்குள்ள தன்மையை சர்க்கரை கொடுக்கணும். இதே சர்க்கரை கலர் சர்க்கரை, என்ன, ஒரு மிட்டாய் வச்சுப்போமே, நல்ல கலர் மிட்டாய் தண்ணியில் போட்டு கலக்கணும். தண்ணி என்ன ஆயிடுச்சு? கலர் ஆயிடுச்சு. இந்த கலர் தண்ணியுடையதா மிட்டாயுடையதா? இப்போ ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. மிட்டாயும் தண்ணியும் தனியாக பார்க்க முடியல, ஒன்றா தான் இருக்குது. ஆனால் இப்போ தண்ணியை நம்ம பார்க்கணும்னா தண்ணியுடைய குணத்தை பார்த்தா தண்ணியை பார்த்தோன்னு அர்த்தம். மிட்டாயை பார்க்கணும்னா மிட்டாயுடைய குணத்தை பார்த்தால் மிட்டாயை பார்த்தோன்னு அர்த்தம். இப்போ தண்ணியை பார்க்குறோம், கலரு பச்சை கலராக இருக்குது, மஞ்சள் கலராக இருக்குது. இது யாருடைய குணம்? இது மிட்டாய். அது குடிச்சு பார்த்து இனிப்பாக இருக்குது, இது யாருடைய குணம்? இது மிட்டாயுடைய குணம். அது அப்படி வாசனை வருது, ஏதோ ஒரு வாசனை, மிட்டாய் ஃப்ளேவர், மிட்டாயில் ஃப்ளேவர் இருக்குமா இல்லையா, லெமனு, ஆரஞ்சு, மேங்கோ, வாசனை வருது. இப்போ இந்த ஃப்ளேவர் இது யாருடைய ஃப்ளேவர்? இது. அப்போ அது மாதிரி இப்போ அல்லாஹ் இங்கே இருக்கிறான், அல்லாஹ் என்னோட இருக்கிறான். அப்போ அவனை நான் எப்படி விளங்குவது? அவனுடைய குணத்தை கொண்டு விளங்கணும். அவனுடைய குணத்தை கொண்டு. என்ன அவனுடைய குணம்? அவன்தான் இருப்பவன். இருப்பு யாருடைய குணம்? அப்ப என்னுடைய குணம் என்ன? இல்லாமை. என்னுடைய குணம் இல்லாமை. இப்ப இருப்பு இருக்குது இங்க, என்னிடத்துல இருக்கக்கூடிய இந்த இருப்பு யாருடையது? அல்லாஹ்வுடையது. அப்ப அல்லாஹ் இருக்கிறான், நான் இருக்கிறேன், அதனால அல்லாஹ் இருக்கிறான். அதனாலதான் அஷ்ஹது, நான் சாட்சி, அவன் இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சி. ஏன்னா நான் இருக்கிறேன், அதனால அவன் இருக்கிறான். ஏன்னா நான் இல்லாதவன், நான் சுயமாக இருக்க முடியாது, சுயமாக. அப்ப நான் இருக்கிறேன்னு சொன்னால் அவன் இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சி. அப்ப இந்த இருப்பை பார்க்கணும். இருப்பு யாருடைய தன்மை? அவனுடைய தன்மை. இல்லாமை என்னுடைய தன்மை. இப்ப என்னுடைய தன்மையை காணும், என்னுடைய தன்மை என்ன ஆயிடுச்சு? மறைஞ்சு போச்சு என்னுடைய தன்மை. இப்போ இந்த சக்கரை தண்ணியில சக்கரையுடைய தன்மையும் தெரியுது, தண்ணியுடைய தன்மையும் தெரியுது. ஆனா இங்க ஏதாவது ஒண்ணுதான் தெரியும். அதனாலதான் அல்லாஹ்வை நம்ம என்ன செய்ய முடியல? விளங்க முடியல. ஏன்னா இது ரெண்டும் ஆப்போசிட்.
அல்லாவும் நம்மளும் என்னது அப்படியே நேர் எதிர். அவன் ஒளினா நம்ம இருள். நேர் எதிரானது ஒரே இடத்துல இருக்க முடியுமா? ஒன்று இருந்தா இன்னொன்று இருக்காது. அப்ப அந்த அடிப்படையில் உண்மையில நாம இல்லை, உண்மையில் நாம ஆனா இருக்கிறோம், அவனை கொண்டு இருக்கிறோம். அவன் அவனா இல்லை, நாம இருக்கிறான். அவன் இருக்கிறான், நம்மை காட்டிக்கொண்டே இருக்கிறான். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? அப்ப நான் எனக்கு என்ன இல்லை? இருப்பு இல்லை எனக்கு, உஜூத். இப்ப இங்க இருப்பு ஏதோ ஒண்ணு இருக்குதா இல்லையா? வாழ்க்கை. நான் மவுத்து, மையத். என்கிட்ட என்ன கிடையாது? ஹயாத் இல்லை, வாழ்க்கை இல்லை. இப்ப இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது யாரு? யார் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்? அல்லாஹ் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஹயாத் யாருடையது? இங்க ஹயாத் இருக்குதா இல்லையா? ஹயாத் இருக்குது. ஹயாத் இருந்தால் ஹயாத்தை உடையவன் இங்க இருக்கிறான். ஹயாத்தை உடையவன் அவன் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான். இப்ப நான் வாழ்வதாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் வாழலை, அவன் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்னிடத்துல உள்ளது ஜஹுல், என்னிடத்துல அறியாமை. எனக்கு என்ன இல்லை? அறிவு இல்லை. ஆனா இங்க இப்ப அறிவு இருக்குது. இப்ப அறிவு இருக்குதுன்னா அறிவுடையவன் இங்க இருக்கிறான். அறிவுடையவன். பார்வை என்னிடத்துல இல்லை, நான் குருடன். ஆனா இப்ப இங்க பார்வை இருக்குது. இன்னும் என்ன அர்த்தம்? பார்வை உடையவன் இங்க இருக்கிறான். இப்படி கேள்வி. சபா சிபாத், 7 சிபாத்துகள். 8வது ஒரு சிபாத் உஜூத், அது தாத்துடைய மக்காம். ஹயாத், இல்ம், இராதா, குதுரத், சமாஅத், பசாரத், கலாம். இந்த 7ம் யாருடைய சிபத்து? யாருடைய தன்மைகள்? அல்லாஹ்வுடைய. வேற யாருக்கும் இந்த தன்மை இல்லவே இல்லை. வேற யாருக்கும் இந்த தன்மை என்னது? இல்லவே இல்லை. நமக்கு இதுக்கு மாற்றமான தன்மைகள், அவ்வளவுதான் நமக்கு. அப்ப இந்த தன்மைகள் இங்க இருக்குதுன்னா அவன் இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? இருந்து கொண்டிருக்கிறான். ஒரு கரடி பேசுது, கரடி பொம்மை அப்படி நடந்து வருது. பொம்மை நடக்குதுடா அப்படின்னு ஆச்சரியம் பார்ப்போமா? அது உள்ள யாரோ இருக்கிறாங்கப்பா. உள்ள அதானே விளங்குவோம். கரடி நடக்குது அப்படின்னு நினைப்போம். இது நடக்காது இது. ஆனா இப்ப நடக்குதே. இது நடக்கல, உள்ள இருந்து ஒரு ஆள் நடந்துகிட்டு இருக்கிறான். நான் வாழக்கூடியவன் இல்ல, மையத். இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்குதே, உள்ள இருந்து அல்லாஹ் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். உள்ள இருந்து. இப்ப இது பேசாது, இப்ப பேசுதே, உள்ள இருந்து அல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்கிறான். யார் பேசிக்கிட்டு இருக்கிறா? தைரியமா சொல்லணும், ஒன்னும் பயப்படுறது ஒன்றும் கிடையாது. அல்லாவே சொல்லிட்டேன், நான் உங்க கூட பான்ட்டான். நான் உங்க கூட. அப்ப அவனுடைய குணங்களை காட்டுவதால் நாம் மனுஷனா இருக்கிறோம். இல்லைன்னா நாம மையதா போயிடுவோம், ஒன்றும் இல்லாம போயிடுவோம். இப்ப அல்லாஹத்தாலா அவன்தான் இருக்கிறான். வேறதான் இருக்கிறா? நம்மை தொடைக்கணும், நம்மளை அழிக்கணும். நான் இல்லை, நான் இது என்னுடையது இல்லை, இது எதுவும் என்னுடையது இல்லை. யார்தான் இருக்கிறான்? அவன்தான் இருக்கிறான். இப்ப அவன்தான் சிந்திக்கிறான்.
அப்ப நான் யாரு? இப்ப நான் என்று சொல்வது யார்? யார் பேச முடியும்? அப்ப நான் சொல்லி யார் சொல்றது? அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் நான் என்று சொல்லி என்ன சொல்வான்? நானே இறைவன். அல்லாஹ் என்ன சொல்லுவான்? நான் மனுஷன், நான் ஆம்பளை, நான் பொம்பளை, நான் படிச்சவன், நான் அப்படி, அதெல்லாம் விட்டுறணும். நாம என்ன ஆகணும்? அல்லாவை அடைய வேண்டும். அல்லாவை அல்லாவை அடைந்து அல்லாவை பேச விடணும். அல்லாஹ் என்ன செய்யணும்? இப்ப அவன் தான் இருக்கிறான்னு சொன்னா, என் கூட அவன் இருக்கிறான்னு சொன்னா, அப்ப அவன் தானே பேசுவான். நான் எங்க பேச முடியும்? இப்ப ஒரு மனிதன் அனல் ஹக், ஹக்குனா இறைவன், நானே ஹக்கு என்று சொன்னால், ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, என்ன கிடையாது, தப்பு கிடையாது, இது பெருமை கிடையாது. என்னது? சில பேர் இந்து மதத்துல கூட நான் கடவுள், ஆனா ஒண்ணு விளங்காதவங்களுக்கு. நான் கடவுள்னா இப்ப என்ன, இந்த சதை எலும்பு இதா கடவுள்? இது கடவுள் இல்லை. நான் கடவுள்ன்ட்டு இந்த எலும்பு சதை, இது இது இந்த உடல், இந்த உயிர், இந்த உள்ளம், இது இல்லை கடவுள். நான் கடவுள் இருக்கிறான். இந்த உடலோடு யார் இருக்கிறா? கடவுள் இருக்கிறான். அந்த கடவுள் இருக்கிறதுனால இந்த உடல் உயிரோடு இருக்குது. இப்ப அதேதான் இஸ்லாமும். நான் கடவுள், நான் இறைவன். யார் சொல்லணும்? அல்லாஹ் சொல்றான். யார் சொல்றது? இப்பதான் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான்றதுக்கு அர்த்தம். அவன் இருக்கிறான்னா அவன் தானே பேசுவான். நானும் எனக்கு பேசவே முடியாது. முதல்ல பேசுறான்னு வச்சுக்கிட்டா கூட, பெரிய ஆள் பேசணுமா சின்ன ஆள் பேசணுமா? பெரிய ஆள் தானே பேசுவாங்க. பெரிய ஆளும் சின்ன பிள்ளையும் இருந்தா யார் தான் பேசுவாங்க? அப்ப அல்லாஹ் நான் இருந்தா எனக்கு தகுதி இருக்கா, அவனுக்கு தகுதி இருக்குதா? அவன்தான். இன்னைக்கு உள்ள காலகட்டம் ரொம்ப பாவங்கள், முசீபத்துகள், வழிகேடுகள் வேகமாக பரவிட்டு இருக்கு. அதனால தான் ஷேகுமார்கள் இந்த இல்மை இவ்வளவு ஓப்பனா பேச வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. இந்த இல்முகள் எந்த ஷேகுமார் இது வரைக்கும் பேசல. இப்ப ஏன் ஷேகுமார்கள் ஓப்பனா இவ்வளவு தெளிவா ஏன் பேசுறாங்க? என்ன காரணம்? இன்னைக்கு பாவம் பெருகிருச்சு. பாவம், ஒரு மனுஷன் திருந்துறது ரொம்ப கஷ்டம், கெட்டு போறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எவ்வளோ பெரிய நல்லவங்களா இருந்தாலும் என்ன செஞ்சிடலாம்? கெட்டு போயிடலாம். யாருமே நல்லவங்கன்னு சொல்ற அளவுக்கு இல்லாத அளவுக்கு உலகம் கெடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த நிலையில் மருந்தும் ஹெவி டோஸா தான் கொடுக்கணும். நோய் ரொம்ப முத்தி போச்சுன்னா மருந்து சும்மா அப்படியே ஸ்மூத்தான மருந்து கொடுத்தா என்னத்தை வேலைக்கு ஆகுமா? எப்படிதான் கொடுத்தாகணும்? ஹெவி டோஸா தான் கொடுத்தாகணும். அதனால அந்த காலத்துல அவங்க கொடுத்தது, அவங்க அப்படிலாம் கொடுக்கலையே. அவங்க கொடுக்கலன்னா அங்க அவ்வளவு பிரச்சனை இல்லை, அதனால அவங்க லேசா கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை இப்போ இருக்குது. இப்போ அது மாதிரி என்ன செஞ்சுட்டு இருந்தா, தடவி கொடுத்துட்டு இருந்தா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இப்போ எடுத்தோன்னே ஆப்ரேஷன்ல தான் இறங்கணும். அதனால இதுக்கு முன்னாடி அப்படி இல்லையே. இருந்தது, ஆனால் மறைவாக இருந்துச்சு.
மறைக்கப்பட்டது எல்லாம் பாவங்களும் மறைக்கப்பட்டு இருந்துச்சு, நன்மைகளும் மறைக்கப்பட்டு இருந்துச்சு. பாவம் அப்படியே பிச்சுக்கிட்டு வருது, எல்லாம் பொங்கி வலியுது எங்க பார்த்தாலும். அதனால இப்போ நன்மையை மட்டும் பொத்தி வச்சோம்னா அப்படி காணாம போயிடும். அதனால செயல்முறை என்ன செய்றாங்க, நன்மையையும் விசாலமாக்குறாங்க. அதனால நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இது என்ன கிடையாது. இப்போ நான் ஹக்கு அப்படின்னு சொன்னா ரூமி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இது பெருமை கிடையாது, இது பணிவு. இது என்னது? இது பணிவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இல்லை, இறைவன் தான் இருக்கிறான், நான் இல்லை. அதைத்தான் இவர் சொல்றாரே தவிர அது இவர் சொல்லல, அல்லாஹ்வை சொல்ல வைக்கிறாரு இவர் என்ன செய்யறாரு? அப்ப இவர் ஊமையா போயிட்டார். அப்ப பணிவு தானே. அதானே தவிர இது என்ன கிடையாது, பெருமை கிடையாது. மற்றவங்க நினைச்சிட்டு போட்டோம், என்னமோ நினைச்சிட்டு போட்டோம். விளங்காதவங்க எப்படியோ போட்டோம், விளங்காதவங்க விளங்காமலே போட்டோம். நம்ம என்ன செய்யணும்? விளங்கி அல்லாவை பிடிச்சுக்கணும். இன்னைக்கு அல்லாவை பிடிக்கலன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. காலம் இருந்துச்சு, இந்த இல்மெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எப்படியோ தப்பிச்சுக்கலாம். இப்போ இந்த இல்மு இருந்தா தான் பயங்கரமான புயல், லேசா காத்தடிக்குதா நின்றுக்கலாம். நடுக்கடல்ல இருக்குது கப்பல், லேசா காத்தடிச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. புயல், சூறாவளி, அப்ப என்ன செஞ்சுதான் ஆகணும்? நங்கூரம் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டாகணும். எல்லா வெயிட்டையும் போட்டு, முழு வெயிட்டையும் போட்டு அதை என்ன செஞ்சாதான், அதை உறுதிப்படுத்தினா தான். இப்போ யோசிச்சுட்டு உட்காந்து இருந்தா, இப்போ அதை போடலாமா இதை போடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தா என்ன ஆகாது? கவுத்தி விட்டு போயிட்டே இருக்கும். அதனால தான் ஷேகுமார்கள் என்ன செய்யறாங்க, எல்லா இல்மையும் ஓப்பனாக்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லலையே, அவங்க சொல்லலையே. அப்போ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் செயல்பாடுகள் இருக்கணும். அப்போ என்னோட அல்லாஹ் இருக்கிறான், அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? இறைவன் எங்க இருக்கிறான்? இங்கதான் இருக்கிறான். இங்கதான் இருக்கிறான், இங்கதான் இருக்கிறான். அதில் முழுமையாக நாம் விளங்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாவை விளங்கி அல்லாவை புரிந்து ஒவ்வொரு ஆணும் பெண்ணுக்கும் இது தேவை. சின்ன விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்களுக்கே இதை சொல்லித்தரணும். இறைவன் எங்கப்பா இருக்கிறான்? எங்கேயும் இல்லை, உன் கூட தான்ப்பா இருக்கிறான். இறைவன் எங்க தான் இருக்கிறான்? உங்களோட தான் இருக்கு. சொல்லு சொல்லு. என்னது? நான் என்ன கிடையாது, மனுஷன் கிடையாது, இறைவன் தான் இங்க இருக்கிறான். இறைவன் தான். இந்த இறைவனை தவிர எந்த இறைவனும் இல்லை தான் கலிமா. லா இலாஹ, இறைவனே இல்லை. எங்கதான் இருக்கிறான் இந்த இறைவன் சொல்லி? எந்த இறைவனை சொல்றோம்? ஒவ்வொருத்தரும் நம்மளை தான் சொல்லிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் இப்ப இந்த இறைவனை தவிர எந்த இறைவனும் இல்லை அப்படின்னா நானும் ஒரு கடவுள், அவனும் ஒரு கடவுள், அது தப்பு. இப்ப இது முடிஞ்சிடல, இப்பதான் ஆரம்பிக்குது. சரி, நான் கடவுள் அப்படின்னு முடிஞ்சு போச்சுப்பா, நானே கடவுள் ஆயிட்டேன், அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, அப்படி இல்லை. இப்போதான் ஆரம்பிக்குது. நான் கடவுள் தப்பு, நானே கடவுள் அதான் ரைட்டு. இப்போ நானே கடவுள்னா இப்போ மற்றவங்களாம் யாரும் கடவுள் இல்லையா? இப்போ மற்றவங்களாம் கடவுள்னா இப்போ நிறையா கடவுள் ஆகிப்போச்சே. கடவுள் ஒன்று தான் இருக்கணும். அப்போ நானே கடவுள், நான் மட்டும்தான் கடவுள். அது எப்படி? சில பாடங்கள் வரும், பாடங்கள் இருக்குது. நானும் கடவுள், நீயும் கடவுள், அவனும் கடவுள், அதுவும் எதுவும் அப்படிலாம் கிடையாது. நானே கடவுள், நான் மட்டும்தான் கடவுள். அவனும் நானே கடவுள் தான், இவனும் நானே கடவுள் தான், நீயும் நானே கடவுள் தான். புரியலையா? முதல்ல இது விளங்கிங்க. லா இலாஹா, இறைவனே இல்லை, இல்லல்லா, இந்த இறைவனை தவிர
வேறு இறைவனே இல்லை. விளங்கிட்டோமா? இப்போ நான் இறைவன் அப்படின்னா, நான் இறைவன்னா இறைவன் நான் மட்டுமா எல்லாமா? எல்லாமே சேர்ந்து தான் ஒரு இறைவன். இப்போ நானே எல்லாம், நானே இந்த பிரபஞ்சம், ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் யாரு தான்? நான் தான். என்னை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இறைவன் தானே சொல்றான். இறைவன் சொன்னா அப்படித்தானே சொல்லணும். நான் சொன்னா எப்படி சொல்லணும்? நான் மட்டும்தான் இறைவன், மற்றவங்களாம் ஒருத்தன் இறைவன் கிடையாதுடா. இறைவன் சொன்னா எப்படி சொல்லுவான்? தன்னை முழுமையாக விளங்கித்தான் சொல்லுவான். இப்ப தன்னை அவன் முழுமையாக விளங்கி பேசுறது இப்ப நம்ம வாயில, அவ்வளவுதான் பேசுறது, அவ்வளவுதானே தவிர இது மட்டும்தான் இறைவன், வேற எங்கேயும் இறைவன் இல்லை, அந்த அர்த்தம் இல்லை. இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரே இறைவன் தான். உலகத்தில் உள்ள அனைத்தும் அவனுடைய முகங்கள்ன்றான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய முகம். இப்போ இவருக்கு 10 முகம் இருக்குது, அப்படி சுத்தி. அப்போ பேசணும், அஜர்த்திர பேசணும். 10 முகத்தையும் பார்த்து பேசினா தான் அஜர்த்திர பேசினதா அர்த்தமா? இல்லை ஏதாவது ஒரு முகத்தை பார்த்து பேசினாலே அவர்கிட்ட பேசினதா ஆயிருமா இல்லையா? அதே மாதிரி அவர் ஒரு முகத்தால நம்மள்ட்ட பேசினாலே அவர் பேசினாருன்னு ஆயிருமா இல்லையா? அவர் முழுமையா நம்மளை கவனிச்சாரு, நம்மளை பேசினாருன்னு தானே அர்த்தம். அப்ப நான் அல்லாஹ்வுடைய முகம் என்றால் என் மூலமாக அல்லாஹ் சொன்னா முழுமையாக அல்லாஹ் சொல்றான்னு அர்த்தமாயிரும். ஒரு முகத்துல சொன்னாலும் ஒவ்வொரு முகமும் அல்லாஹ்வுடைய முழுமைதான், ஒவ்வொரு முகமும். அதனால தான் அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்றான், ஃபைனமா துவல்லு, நீங்கள் எங்கே திரும்பினாலும் ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், அங்கே அல்லாஹ்வுடைய முகம் இருக்குதுன்றான். அங்க அல்லாஹ்வுடைய நேரடி அர்த்தம் தான், எந்த தாவியலும் கிடையாது. மலுப்புறது உருட்டுறதெல்லாம் கிடையாது, டைரக்ட் அர்த்தம். எல்லாம் அல்லாஹ்வுடைய முகம். நம்ம ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுடைய முகம்னு வைங்க. இப்போ நாம சொன்னாலும் ஒண்ணுதான், அவர் சொன்னாலும் ஒண்ணுதான். இப்போ இந்த முகத்துல ஒரு முகம் சொல்லுது நான் அப்துல்லா, அவர் பேர் அப்துல்லா. 10 முகம், 10 முகமும் நான் அப்துல்லான்னு சொல்றதுனால 10 பேர் ஆயிட்டாருன்னு அர்த்தம், ஒரு ஆளு தான். இன்ஷாஅல்லாஹ் இதுல இன்னும் விளக்கங்கள் இருக்குது. நாம என்னோடு அல்லாஹ் இருக்கிறான், என்னோடு அல்லாஹ் இருக்கிறான், அவன்தான் வாழ்கிறான், அவன்தான் சிந்திக்கிறான், அவன்தான் நாடுகிறான், அவன்தான் ஆசைப்படுகிறான், அவன்தான் செயல்படுகிறான், அவன்தான் பார்க்கிறான், அவன்தான் கேட்கிறான், அவன்தான் பேசுகிறான். அதுக்கப்புறம் அவன்தான் பேசுகிறான்னா அவன்தான் பேசுறான், நான் இறைவன், நானே இறைவன் என்று அவன்தான் பேசுகிறான். இப்போ நம்ம பாஸ் அண்ட் பாஸ் திக்ரு செய்கிறோமா இல்லையா? அதனுடைய அர்த்தம் கூட என்ன? இதுதான் இறைவன், இங்கதான் இறைவன். அப்ப அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி அல்லாவாக ஆகணும், அல்லாவை அடையணும். அல்லாவை அடையணும்னா என்ன அர்த்தம்? அல்லாவே ஆயிரணும். அவ்வளவு என்ன கிடையாது, பெரிய விஷயம் கிடையாது. ஏற்கனவே அல்லா தான் இருக்கிறான், அப்புறம் என்ன அல்லாவை ஆகுறது? நான் உட்காந்து தப்பா நினைச்சிட்டு இருக்கேன், அதுதான் இப்ப பிரச்சனை. நான் உட்காந்துக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நான் தான் அவனை போட்டு மறைச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவனுக்கு வழி விடாம அப்படி குறுக்கால் நிக்கிறேன் நான். நாம நவுந்துட்டு அவன் வந்துடுவான், நாம நவுந்தா போதும், அவ்வளவுதான்.
இதுதான் பையத்துடைய நோக்கம். யாஃப்த ஹக், அல்லாவை அடைந்து கொள்வது. அல்லாவை அடைகிறதுனா அல்லாவா ஆகிறது, அவ்வளோதான். போங்க. இந்த அளவுக்கு தெளிவாக யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு மக்களுக்கு, இளைஞர்களுக்கு இதை சொன்னால் எவ்வளோ ஆர்வமாயிருவாங்க. ஷேகுமார்கள்ட்ட வரணும்னா என்ன சேஷன் அவர் பின்னாடி போயிட்டு அவரை பிடிக்கணுமா? அவரை ஒன்றும் பிடிக்க தேவையில்லப்பா. நீங்கள் உன் அல்லாவை பிடிச்சிக்கோ. இளைஞர்களுக்கு என்ன எல்லாம் ஹீரோவாகணும் தானே ஆசை. என்ன செய்யணும்? அதனால அப்படியே இளைஞர் அந்த துடிப்பில் போய் அந்த கட்சியில் சேரும், இந்த கட்சியில் சேரும், இந்த ரசிகர் மன்றம், அந்த ரசிகர் மன்றம், எதையாவது பண்ணுவோம், இதை பண்ணுவோம். ஏதாவது ஒரு தலைவராக இருக்கணும். ஆனால் ஒரு தலைவர் செயலாளர் அப்படி ஷேகுமார்கள்லாம் என்ன இவங்க பின்னாடி இப்படி தெரியணுமா அப்படின்ட்டு தான் என்ன செய்யறதில்ல, வரதில்லை. அவங்களே குறை சொல்ல முடியாது. இன்னைக்கு ஷேகுமார் பேரில் நிறைய பேர் ஏமாத்திட்டு தான் தெரியுறாங்க. ஷேகுமார் பேரில் அல்லாவை காட்டி தரதில்லை. என்ன செய்யணும்? அவங்க வேலையே என்னதான்? டாக்டர்கிட்ட வந்துட்டா கரெக்டான மருந்து கொடுத்துட்டா நோய் சரியா போயிடும். நோய் சரியா போயிட்டா வரமாட்டாரே. அதனால அப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியும் இருக்கணும், இருக்கிற மாதிரியும் இருக்கணும். போயிடக்கூடாது மொத்தமா போயிட்டு அதுக்கப்புறம் வரமாட்டாங்களே. அப்புறம் கம்பெனி இழுத்து மூட வேண்டியதாக போயிடும். அதனால என்ன செய்வோம்? அப்படியே சொல்ற மாதிரி என்னமோ சொல்ற மாதிரி இருக்கும். சொல்ல போறான்னு இருக்கும். அப்புறம் புஷ்ஷுன்னு போயிடும். மக்கள் இன்னைக்கு இல்லை நாளைக்கு சொல்லுவார் எப்படி சொல்லிடுவாரு. கடைசியில் மவுத்து நேரத்தினாச்சும் சொல்லிடுவார் அவர். அதில் கூட்டம் சேரும் நிறைய. அதில் கூட்டம் போகுது. ஏமாத்துறவங்க பின்னாடி கூட்டம் என்ன செய்யுது? குவியுது. நல்லது சொல்லி தந்தா நான் அவங்களுக்கு சந்தேகம். இந்த ஆடம்பரமாக இருக்கணும், அப்படியே பயங்கரமாக இருக்கணும், ஒரு தோரணையாக இருக்கணும், யாரையும் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு இதாக இருந்தால் பெரிய ஷேக்குப்பா இவர் அப்படின்னு மக்கள் என்ன செய்வாங்க? லேசான முறையில் இல்மை சொல்லி கொடுத்துட்டா மக்கள் அதை அசால்ட்டாக எடுத்துக்கிறது. அப்படிதான். நல்ல டாக்டர் இருப்பார். அவர் என்ன செய்ய மாட்டார்? ஃபீஸ்லாம் ரொம்ப அதிகமாக வாங்க மாட்டார். ஒரு 20 ரூபா கொடுங்க, 30 ரூபா கொடுங்க. அந்த டாக்டர் மதிக்கவே மாட்டாங்க. ஒருத்தர் அவரை போய் பார்க்கணுன்னா நம்ம முதல்ல அப்பாயின்மெண்ட் போடணும். ஃபீஸ் 500 ரூபா, மருந்து 1000 ரூபாய்க்கு எழுதி கொடுப்பாரு. அப்படின்னா அப்படியே வருஷம் கட்டி நிற்பாங்க. அவர் தான்ப்பா கரெக்டான டாக்டரு. இவர் சும்மா ஒரு 2 மாத்திரை கொடுத்து 30 ரூபா கொடு, இந்த 2 மாத்திரை அவரே அதான் ஃப்ரீயாக கொடுத்துருவோம், இந்தாப்போ சாப்பிடு அப்படின்னு கொடுத்தா இவர் சும்மா லோக்கல் டாக்டருப்பா இவர். அவர் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஏமாத்துறவங்க என்னது? ஸ்பெஷலிஸ்ட்டு. நல்லது செய்யணும்னு நினச்சா சொல்கிறவங்க சொல்லிட்டு போயிட்டோம், அது நமக்கு தேவையில்லை. யார் போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும். நம்முடைய கடமை என்னவோ அதை செய்வோம், அவ்வளோதான். மக்கள் வரணும், அப்படி கூட்டம் குவியணும், அது நமக்கு தேவையில்லை. வர்றவங்களுக்கு நல்லது செய்யணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவன் எத்தனை பேர் அனுப்புகிறானோ அனுப்பட்டும், எப்படி நடத்துகிறான்னு நடத்தட்டும், அவ்வளோதான். நமக்கு அது ஒன்றும் கிடையாது. உள்ள விஷயங்களை வரக்கூடிய மக்களுக்கு எந்த கஞ்சத்தனமும் இல்லாமல். இது என்னது? யாரும் தொழில் ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. தொழில் ரகசியத்தை சொல்லி தருவாங்களா? அதுதான். ஷேகுமார்களும் அதே தான். நிறைய பேர்த்துக்கு தெரியவே செய்யாது. தெரியாமலே தெரிஞ்ச மாதிரி நிறைய பேர் காட்டிப்பாங்க. தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தெரிஞ்சவங்களும் அது என்னது? தொழில் ரகசியம். என்ன செய்ய மாட்டாங்க? அவ்வளோ சீக்கிரம் சொல்லி தர மாட்டாங்க.
லட்சம் பேர் வந்தா யாரோ ஒரு 2 பேருக்கு சொல்லிக் கொடுத்து, என் கடமைக்கு நான் சொல்லிக் கொடுத்துட, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆனால் அது உண்மையான நபிமார்கள் அவுலியாக்களுடைய வழி இல்லை. மக்களுக்கு காலத்துக்கு தோதுவாக மக்களுடைய தேவையை அனுசரித்து இல்ம சொல்லித்தரவங்க தான் உண்மையில் ஷேகுமார்கள். அல்லாஹ் அந்த ஷேகுமாருடைய வழியில தான் அல்லாஹ் நம்மளை ஆக்கியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாம ஹிதுமத் செய்வோம், அல்லாஹ் பரக்கத் செய்வோம், அவ்வளோதான். நாம என்ன செய்யல, நாம இதுக்கு பின்னாடி போல, துனியாவுக்கு பின்னாடி போல. மக்கள் அப்படி கூட்டம் கூடணும், அப்படி இதாகணும், அது துனியா தானே. துனியா நமக்கு, அது துனியாவுக்கு பின்னாடி நம்ம போகக்கூடாது, துனியா நமக்கு பின்னாடி வரணும். அதுவும் வந்துட்டு போகுது, அவ்வளோதான். நம்ம லேசாக முயற்சி பண்ணிக்கலாம், பெருசாக அதையே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கணும்னு தேவையில்லை. அதுக்குன்னு என்ன செய்யறது இருக்கணும்னு தேவையில்லை. அப்படி நம்ம இல்லவும் இல்லை. அல்லாஹ் திறப்பான். அல்லாஹ் தாலா என்ன செய்வான், ஒரு கட்டத்தில் கொண்டு வருவான், மக்கள் கொண்டு வருவான், மக்கள் வருவாங்க, உண்மை வெளியே வரதான் செய்யும் ஒரு நாளைக்கு. அப்போ நம்ம இது என்னடா எங்கேயுமே இல்லையே, இது வரைக்கும் இல்லையே, யாரும் சொல்லி தரலன்னு நம்ம என்ன செய்ய தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, தயங்க தேவையில்லை. நாம் இதில் களிமா தான் இங்கே சொல்லித்தரப்படுது. லா இலாஹ இல்லல்லா, களிமா தான், வேற ஒன்றுமே இல்லை. இந்த களிமாவில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை, விளக்கத்தை தான் நமக்கு என்ன செய்கிறாங்க, சொல்லித்தராங்க. அதான் நம்ம பிடிச்சிக்கிட்டா போதும். நாம பிடிச்சி நாம் என்ன செய்யணும், என்னோடு அல்லாஹ் இருக்கிறான், எனக்கு என்ன கவலை, என்னோடு அப்படின்னா என்னது, அவன் தான் இருக்கிறான், என்னது அப்போ வேற என்ன. இப்போ அவனை செயல்பட விடணும். இவ்வளோ காலம் நம்ம அவனை என்ன செஞ்சு அவனை விடலை, அவனை வேலை செய்ய விடலை. நான் இருக்கிறேன், நான் நம்ம உட்காந்துட்டு கிடந்தோம். நாம் ஒதுங்கிட்டு நான் இல்லை, அவன்தான் இருக்கிறான், அவன்தான் எல்லாம் செய்கிறான், அவன்தான் எல்லாம் செய்வான், அப்படி அவனை வேலை செய்ய விட்டு நாம் அவனையே பேச விடணும். நம்முடைய கல்விலையும் அவனையே நிறைக்கணும். என்னது அது எப்போதான் நிரம்பும், நான் என்பது என்னுடையது இல்லை, நான் என்பது அவனுடையது, அவன்தான் நான். அந்த நான் என்பது யார் தான், எனக்குள்ள இருக்கக்கூடிய நான் என்பது அவன்தான். அதான் பயது செய்யும்போது ஹைப்பன் மைப்பன் அல்லாக்கா, நான் என்னும் தன்மை யாருடையது, அல்லாஹ்வுடைய. ஹைப்பன் மைப்பன் அல்லாஹ், நான் என்பதுதான் அல்லாஹ், நான் என்பதுதான் அல்லாஹ். அப்ப நான் தான் அல்லாஹ் என்பது பயது செய்யும் போதே காதல போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த திக்ரும் பாசன் பாஸ் திக்ருடைய அர்த்தமும் அதுதான். என்னது, நான் தான். தைரியமா சொல்ல வேண்டியது, நான் தான். இப்ப நான் கடவுள் தப்பு, நானே கடவுள். நான் கடவுள், அவன் கடவுள், நீ கடவுள் இல்லை, நான் மட்டும்தான் கடவுள். அவன் கடவுள் இல்லை, நீ கடவுள் இல்லை. யார்தான் கடவுள், நானே இறைவன், நானே அல்லாஹ். அல்லாஹ் விலைக்கு தருவானா. இதுதான் மனுஷன் வந்த நோக்கமே, இதுதான். இதை விட வேற என்ன வேணும், மனுஷன் எல்லாம் அடைஞ்சிடும், அதுக்கப்புறம் வேற என்ன வேணும், சொர்க்கம் வேணுமா, சொர்க்கம் வேணுமா. அதான் 1000 சொர்க்கம் நாமளே உண்டாக்கிக்கலாமே, என்ன பயப்படுறீங்க. ஆனால் அல்லாஹ் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, சொர்க்கம் இருந்தால் தானே சோறு சாப்பிட்லாம் அப்படின்னு நினைச்சிங்களா. சொர்க்கமே அல்லாஹ் படைச்சது தானே, அல்லாவே கிடைச்சிட்டா நமக்கு என்ன சொர்க்கம், எங்க வேணா போய் சொர்க்கத்தை படைச்சுக்கலாம், எங்க வேணா போயிட்டு. இப்போ சொர்க்கம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ அல்லாவை அடைய வேண்டும், யாஃப்தே ஹக், இது என்னது, அல்லாவை அடைதல், இதுதான் நோக்கம். ஷேகுமார்கள் கையை பிடிச்ச நோக்கம் என்னதான், அல்லாவை அடையிறது தான். அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி தருவானாக. இதில் நல்ல முறையில் கவனம் செலுத்துங்க, முதாக்கரா செய்யுங்க. இதையே விக்ரு செய்யணும், மனசில் வாயால் சொல்லணும், மனசில் சொல்லணும். என்னது, நானே அல்லாஹ், நானே அல்லாஹ். என்னது, அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு சொல்லும்போது விளங்கி சொல்லணும். அல்லாஹ் தான் இருக்கிறான். விளங்கி இன்ஷா அல்லாஹ் நாம் அல்லாவில் லயிக்கணும், அல்லாவில்
சனாவாகணும், அல்லாவில் அப்படியே அழிஞ்சு கரைஞ்சு அப்படியே அல்லாவுடைய பித்தனாகணும். அந்த போதை வரணும். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.